போடு. போடு. இதுவா? என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு ஹார்ட் ஒர்க். நீங்க ரெண்டு பேரும் துணி துவைக்கிற அழக பார்த்தா நம்மளோட 16வது பிசினஸ் வாஷிங் கான்ட்ராக்ட் எடுத்துடலாம் போல. அருண், சரி அத விடுங்க. சோக்கு சோக்கு. ஆமா, என்ன அம்மா துணி இந்த வாங்குறீங்க? பின்ன அக்கா புடவையாச்சே, அப்படி இப்படி துவைச்சிட முடியுமா? ஆட. அதான் அழுக்கு போக நல்லா அடிச்சு துவைக்கிறோம். அடாடாடாடாடா, நீங்க என்ன நினைச்சு எங்க அம்மா புடவைய துவைச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம என்னென்ன டைலாக் எல்லாம் பேசி துணிய துவைச்சீங்கன்னு நான் வீடியோ எடுத்துட்டேனே, பாக்குறீங்களா? பேசின அழக பாருங்க. சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. அத்தை, பெரியத்த புடவைய நானும் கொஞ்சம் அடிச்சு துவைச்சுக்குவா. ஓ மனசுலயும் அகிலா மேல கோவம் இருக்கா? எடு 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 எடு, நீயும் கொஞ்சம் அகிலாவை அடிச்சு துவைச்சு போடுப்பா. எடுத்துக்கோ. ஐயோ, என்ன சித்தி, எப்படி சித்தி வீடியோ நல்லா எடுத்திருக்கனா? அம்மா மேல இருக்கிற கோபத்தை அந்த புடவை மேல காமிச்சிட்டீங்க. இருங்க, இந்த வீடியோவை இப்பவே அம்மா கிட்ட நான் போட்டு காட்டுறேன். அருண் வேணடா, சொன்ன கேளு. இதெல்லாம் அக்கா கிட்ட காமிக்க வேணாம். நாங்க ஏதோ சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தான் அப்படி எல்லாம் சொன்னோம். ஆமா சின்ன மாமா, அத்தை பேசினாங்கன்னு தான் நானும் பேசிட்டேன். பெரியத்த கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க சின்ன மாமா. அதெல்லாம் முடியாது. இப்பவே இந்த வீடியோ அம்மாட்ட காட்டியே தீருவேன். பாய். அருண் ப்ளீஸ்டா, அதெல்லாம் வேணாம். நீ என்ன வேலை சொன்னாலும் நாங்க அப்படியே செய்றோம். சரியா? ஆமா சின்ன மாமா, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்றோம் மாமா. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால இப்போதைக்கு அம்மா கிட்ட இந்த வீடியோவை காட்டல. ஹை ஃபை, இந்த வீடியோ காட்டுறேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கல, நான் சொல்ற வேலையை நீங்க செய்யலன்னு வெச்சுக்குங்களேன், அப்புறம் இந்த வீடியோவை அம்மாட்ட காமிச்சிருவேன். நீ போ அருண். அப்புறமேல ஐஃபை பண்ணுவோம். அவன் கூட ஐஃபையா கொடுத்து விளையாடிட்டு இருக்க. சி, போய் துணியை தொய். இதால வந்துதான் மொத்த வேலையும். வா, கொண்டா இப்படி. ஏய், ஒண்ணுதான் குடுறி. நான் என்ன வாஷிங் மிஷினா? தோசாச்சு. அம்மா, ஏன் பார்வதி போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? என்னாச்சு அவளுக்கு? இந்த ஐடி டெக்னிக்கல் பார்க் ப்ராஜெக்ட பத்தி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி மிஸ்டர் ஆதித்யா இப்ப அதை பத்தி நமக்கு பிரசன்ட் பண்ணுவாரு. சார் ப்ளீஸ் சார். யா, மிஸ்டர் ஆதித்யா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த தடுமாற்றம்? இந்த டெமோ பத்தின பிரசன்டேஷன் எங்களுக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஐ திங்க் நீங்க ஏதோ டிஸ்டர்ப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ அம் ரைட்? யா. மிஸ்டர் ஆதி, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஓகே, அடுத்த டெமோ போலாமா? கிவ் மீ சம் டைம். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அம்மா, அப்பா, என் வாழ்க்கையில நான் இவ்ளோ துணியை துவைக்கிற இடத்துல மொத்தமா பார்த்தது கூட இல்ல. ஏய் தின்னி முட்டை, போய் ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாடி. அத்தை, நான் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு நீங்க ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போயிரும். அப்படியே ஒண்ணு வெச்சிர தெரியுமா? ஏந்துடி முதல்ல.
உனக்கும் என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருக்கோ? பல்லெல்லாம் பெத்து கையில கொடுத்துவேன். ஜாக்கிரதை. யானை அழைச்சா எலி ஏறி ஆடுமா. மேடம், பார்சல் வந்திருக்கு. எங்க இறக்கி வைக்கிறது? அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல, அங்கேயே அடிக்க வச்சுட்டு போக வேண்டியதானே. ஓகே ஆளு மேடம். மண்டைய சரி சரி. பாரு. டேய் வாடா. கேள்வி கேட்க வந்துட்டானுங்க. ஐயோ, ஐயோ, என்னடி இது? ஏதோ 2 டப்பான்னு பார்த்தா டப்பா டப்பாவை அடிக்கிட்டு இருக்கானுங்க. இது வேற என்ன வந்து? ஐயோ, வந்துட்டான். இந்த பெட்டியெல்லாம் யார் ஹால்ல வைக்க சொன்னது? அத்தைதான் சின்ன மாமா, அத்தைதான் இங்க அடுக்கி வைக்க சொன்னாங்க. அம்மா ரூம் பக்கத்துல வைக்க வேண்டிய இந்த பெட்டியெல்லாம் யார் கொண்டு வந்து ஹால்ல வைக்க சொன்னது? அம்மா வந்து என்ன திட்டுவாங்களா இல்லையா? பெரிய அம்மா. அட, சின்ன எஜமானிக்கு இன்னொரு வேலையை கொடுப்போமா? சித்தி, என்னடா? வாட் இஸ் திஸ் சித்தி? தப்பு உங்க மேலதான். நீங்களே செஞ்சாலும் சரி, இல்ல அப்ரெண்டிஸா உமாவை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இங்க இருக்கிற எல்லா பெட்டியும் எடுத்துட்டு போய் அம்மா ரூம் பக்கத்துல அழகா அடுக்கி வச்சிரணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது அருண்? இப்பதான் அவ்வளவு துணியை துவைச்சிட்டு வந்திருக்கேன். என்னால முடியல. எனக்கே கை கால்லாம் வலிக்குது. என்னால பெட்டியெல்லாம் மாடிக்கு தூக்கிட்டு போக முடியாது. ஓ ஆமாமா, என்னாலயும் முடியாது. ஓ, கதை அப்படி போகுது. அப்போ நான் சொல்ற வேலையை நீங்க 2 பேரும் செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? சரி, அப்ப இந்த வீடியோ கொண்டு போய் நான் அம்மா கிட்ட காட்டுறேன். Okay? டேய் 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 டேய். வானரம் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என் பிராணனை வாங்குது. என்ன அருண், சும்மா விளையாடுறதா சித்தி அப்படி சொல்லி பார்த்தேன். ஓ, உடனே வீடியோ காமிக்கிறேன்னு சொல்ற பாரு. இப்படியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீடியோ யூஸ் பண்றது? இப்ப உனக்கு என்ன, இந்த பெட்டி எல்லாம் மாடிக்கு போனோம், அவ்வளவுதானே? அது ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். சின்ன வேலை. அவ்வளவுதான் சித்தி. ஆ. அதான். இப்ப பாரு அவ்வளவுதான். எப்படி போதுன்னு. தின்னி முட்டை வா. இதானே? ஆமா சித்தி, அதேதான். நான் வரதுக்குள்ள சீக்கிரம் எடுத்து முடிச்சிருங்க. எட்ரி. உமா, வந்துட்டேன். தூக்குற மாதிரி நடிக்காம சீக்கிரம் வா. ஐயோ அம்மா, அந்த 2 பெட்டியே தூக்க முடியல. இவ்ளோ பெட்டியும் தூக்கிட்டு போணுமா? அப்பா, அம்மா. ஏய் தின்னி முட்டை, எதுக்கு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்க? எருமை. இடுப்பு வலிக்குது அத்தை. இடுப்பு வலிக்குதா? குறுக்குல மிச்சா இடுப்பு வலிலாம் சரியா போயிடும். வா, வந்து எடுத்து வை. என்னால தூக்க முடியல அம்மா. ஏய், என்னடி பண்ற? அத்தை, மேல வச்சுட்டா வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். ஏன் கதை சீக்கிரமா முடிஞ்சிரும். என்ன மேல அனுப்ப பிளான் பண்றல நீ? வந்து வச்சுக்கிறேரு உன்னை. அம்மா, என்னடி? அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அத்தை. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸ் எடுத்துட்டு போலாமா? ஓ, தூங்கிட்டு அப்படியே. தின்னி முட்டை. இந்த கருமத்தெல்லாம் சீக்கிரமா கொண்டு போய் மேல சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா படுத்து தூங்கலாம். இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பெட்டி எல்லாம் 2 பங்கா பிரிச்சிடலாம். உன் பங்க நீ எடுத்துட்டு போ, என் பங்க நான் எடுத்துட்டு போறேன். அப்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். வா.
ரெண்டு பக்கமும் பிரிச்சாச்சு. கரெக்டா இருக்கா? இங்க பாரு, இது உன் பங்கு, இது என் பங்கு. அத்தை இதெல்லாம் எடுத்துட்டு இப்படியே மேல போவேன், நீ இதெல்லாம் எடுத்துட்டு என் பின்னாடியே வரணும். சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம். இந்த வா. அத்தை கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அத்தை. கைதானே வலிக்குது, தலை சும்மா தானே இருக்கு, தலை மேல தூக்கிட்டு போ. அத்தை தலையில நிக்குமா? தலை ஃபுல்லா களிமண் தானே, டக்குன்னு ஒட்டிக்கும், கீழே விழாது. வா. சரி வைங்க. வா. இரு இடுப்பு வேஸ்டா இருக்கே, அங்க ஒண்ணு வச்சுக்கலாம். போ. எடுத்துட்டு போ. போறேன். வேகமா நட. போறேன் அத்தை. அம்மா, என்ன அத்தை? வச்சிட்டியா? வச்சிட்டேன். சரி போ. அங்க பாரு, உன் பங்குல இருக்க பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வா. எதையும் எண்ணில பாக்காத. டக்கு டக்குன்னு தூக்கிட்டு வா, டைம் ஆச்சு. போ. சரி அத்தை. போ போ போ. அம்மா. ஐயோ. திடீர்னு அதிகமா இருக்கு. அடியே தின்னி முட்டை, நாம தான் பெட்டியை மாத்தி வச்சிருக்கோம்னா அவளும் அதே மாதிரி பெட்டியெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சிருக்கா. வரட்டும், மண்டை உடைச்சிடுறேன். அத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சுட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அத்தை உங்க பக்கம் இருக்கிற பாக்ஸ்ல என் பக்கம் வைக்கிறீங்க? ஏய், நான் எங்கடி மாத்தி வச்சேன்? அந்த பாக்ஸ் அங்கே தானே இருக்கு. நான் வைக்கல அத்தை. வாய் விடுமா. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா, நீ தூக்க வேண்டிய பாக்ஸ் எல்லாம் என் பக்கம் தள்ளி வச்சல. பாம்பின் கால் பாம்பறியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் வைக்கல அத்தை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வச்சீங்க. உமா, நீ தான் முதல்ல வச்ச, அதனாலதான் அதுக்கப்புறம் நான் வச்சேன். இங்க பாரு, இப்படியே பேசிட்டு இருந்தா அக்கிலா வருவா, உன் முதுகுல டின்னு கட்ட சொல்றேன். பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. வாயை முட்டி எடுறி. இந்த கேமரா இருக்குல்ல, நான் போட்டு காட்டுவேன் பாருங்க. அப்படி வாய் 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 எடுறி. யார் இந்த பாக்ஸ் இங்க அடுக்குனது? அக்கா அக்கா, நான் தான்க்கா. உங்க வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக நானே கஷ்டப்பட்டு படியில தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன். ஆமா பெரியத்த, நானே இங்க கொண்டு வந்து வச்சேன். ஆபீஸ்க்கு போக வேண்டிய பாக்ஸஸை எதுக்காக இங்க அடுக்குனீங்க? எல்லாத்தையும் ஹால்ல அடுக்கி வை, இல்ல தொலைச்சிடுவேன். என்னடி கர்மம் இது? சின்ன ஜமானி இத வரேன். இப்பதான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து அடுக்கி வச்சோம், இப்ப வந்து ஆபீஸ்ல வைக்கிறா. சின்ன ஜமானி, என்னடே நீ தானே இதெல்லாம் கொண்டு வந்து இங்க வைக்க சொன்ன? ஆமா. இதெல்லாம் ஆபீஸ்ல வைக்க வேண்டிய பாக்ஸ்னு அக்கா சொல்லிட்டு போறாங்க. ஆமா சின்ன மாமா. ஐயோ, அம்மா அப்படியே சொன்னாங்க. சித்தி, அம்மா சொன்னா அதுக்கு அப்பிலே கிடையாது, எடுத்த இடத்துல கொண்டு போய் பெட்டி வச்சிருங்க, நான் வரேன். அட வானரமே, என்னடி
மறுபடியும் முதல்ல இருந்தா. என்னாச்சு அவளுக்கு? அவளும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா, நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. யார்கிட்ட இருந்து போன் வருது? இவ ஏன் கட் பண்றா? கட் பண்ண போன் வருது. யாரா இருக்கும்? என்னத்த சாவகாசமா உட்காந்துருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏய், திமிரா உனக்கு? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன இந்த வீட்டோட நிரந்தர வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியோ? டென்ஷன் ஆகாதீங்க அத்த. சும்மா ஒரு யதார்த்தமா தான் கேட்டேன். ஒரு வெங்காயமும் வேணாம். வாய முடிக்கிட்டு பேசாம இரு. நானே இந்த சமையல்காரி நினைச்சு குழப்பத்துல இருக்கேன். நீ வேற வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. பார்வதியை நினைச்சு குழப்பத்துல இருக்கீங்களா அத்த? என்ன குழப்பம் அத்த? இல்லடி, அந்த சமையல்காரிக்கு மொபைல்ல கால் மேல கால் வந்துட்டு இருந்தது. அவ அதை அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டு இருந்தா. அவ எத்தனை வாட்டி கால் கட் பண்றாளோ அத்தனை வாட்டி விடாம போன் வந்துகிட்டே இருந்தது. அதான் அவளுக்கு யார்கிட்ட இருந்து போன் வந்திருக்கும்? அவ ஏன் அந்த காலை அட்டன் பண்ணாம கட் பண்ணிக்கிட்டே இருந்தா? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை ஆதி மாமா கால் பண்ணிருப்பாரோ? ஆதி போன் பண்ணிருந்ததா அவ விழுந்தடிச்சு பாஞ்சி போன் எடுத்து சிரிச்சு சிரிச்சு பேசிருப்பாளே. இது ஆதி மாதிரி தெரியலடி. யாரோ போன் பண்ணிருக்காங்க. ஆட, சின்ன எஜமானி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பாச்சே, அப்படிலாம் இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? இந்த வர சித்தி. அருண், அப்பா ரொம்ப தலை வலிக்குதுடா. என்னாச்சு சித்தி? வேலை செஞ்சதுனால டயர்டா இருக்கா? ஆமா. ஓகே, டயர்டா இருந்தாலும் கூட பரவாயில்ல. நான் சொன்ன 2 வேலையும் சிறப்பா செஞ்சு முடிச்சீங்க. அடுத்து 3வது வேலையும் செஞ்சுட்டு ஒட்டு மொத்தமா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 3வது வேலையா? இப்ப என்ன வேலை கொடுத்து பெண்ட நிமித்த போறனோ தெரியல. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அது ஒண்ணும் பெண்டு நிமித்துற வேலையெல்லாம் கிடையாது சித்தி. ரொம்ப 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 சிம்பிளான வேலை தான். அடப்பாவி, நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி இவனை கேட்டது? ஓ, என்னடா இவன் நம்ம மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 3வது என்ன வேலை? பெரிய வேலையில ஒண்ணு இல்ல சித்தி. இந்த வீடு ஃபுல்லா மாப் போட்டு சுத்தப்படுத்தணும், அவ்வளவுதான். மாப்பா? அருண், எஸ், டெல் மீ. என்ன பேசுற நீ? நேத்தான் வீடெல்லாம் மாப் போட்டு சுத்தம் பண்ணிருக்கு. தொடச்ச வீட்டையே எத்தனை வாட்டி துடைக்கிறது? அதெல்லாம் என்னால முடியாது. ஆமா மாமா. என்ன ஆமாமா? உமா, நேத்து சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். லாஜிக் தானே. நேத்து க்ளீன் பண்ணா இன்னைக்கும் க்ளீன் பண்ணணும். பாக்ஸ் எல்லாம் மேலேயும் கீழே இறக்கி வச்சதுனால வீடு ஃபுல்லா அழுக்காயிருச்சு. அம்மா வந்தா என்னதானே சத்தம் போடுவாங்க. சித்தி, சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணுங்க. என்ன மறைக்கிறீங்க? இப்ப மட்டும் நான் சொல்ற வேலையை நீங்க செய்யல. நில்லு. உடனே வீடியோ போட்டு உங்க அம்மா கிட்ட காமிப்பியா? அதான் புரிஞ்சுக்கிட்டா சரி. இல்லைன்னா அப்புறம் அம்மா வந்து உங்க 2 பேத்துக்கு மாஃப் போட்டுருவாங்க. பாத்துக்குங்க. ஐயோ அருண், இப்ப என்ன? வீடெல்லாம் மாப் போட்டு சுத்தம் பண்ணோம், அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு சும்மா வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்க? போட்டா போச்சு. உமா, போய் மாப் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. என்ன ஃபாஸ்ட்? சித்தி, உங்க ஆயுதம் வந்துருச்சு. வேலைய ஆரம்பிக்கலாமா? வானரம் தினி முட்டை அத்தை, எடுத்துட்டு வா. உமா, எடுத்துட்டு கிளம்பு. ஆட.
subscriber cannot be reached at the moment.